वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे राम हरे राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम ஸ்ரீமத் பாகவதம் வகுப்புக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். ஸோ கடந்த நம்ம வகுப்புல அத்தியாயம் 7ஓட இந்த இதெல்லாம் நம்ம முடிச்சோம். அதை ஜஸ்ட் ரீகேப் நம்ம பார்த்தா 7வது அத்தியாயத்துல எப்படி துரோணரோட புத்திரனான அஸ்வத்தாமனை எப்படி அந்த திரௌபதியோட குழந்தைகளை வதம் பண்ணாங்க, அவங்க அதோட பலனுக்காக என்ன பனிஷ்மெண்ட் அவர் ஏற்றிக்கிட்டாங்க, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் எப்படி இந்த கேள்வியெல்லாம் முனிவர்கள்லாம் கேட்குறாங்க சூதமுனிக்கிட்ட. பரீட்சித் மகாராஜோட பிறப்பை பற்றி சொல்லும்போது ஒன்றுக்கொன்னா இது கனெக்ஷன் அப்படியே வந்துட்டே இருக்கு. ஸோ பரீட்சித்தோட பிறப்பை பற்றி சொல்லுவோம் சூதமுனி கிட்ட கேள்வி கேட்குறாங்க முனிவர்கள் எல்லாமே, நைமிஷாரண்யத்தில் இருக்க முனிவர்கள் எல்லாமே கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அந்த பரீட்சித்தோட பிறப்புக்கு சொல்றதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் வருது, இந்த உறவெல்லாம் வருது. துரோணாச்சாரியோடது, அப்புறம் துரோணாச்சாரியோட பையன் அஸ்வத்தாமனது, அப்புறம் குந்தியோட பிரார்த்தனைகள், அப்புறம் வந்து அந்த குந்தியோட பிரார்த்தனைகளை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வகுப்பு இது. இந்த வகுப்பை வந்து நம்ம தினசரி நம்ம வாழ்க்கையில கூட இதை எப்படி வந்து குந்தியோட அந்த திருப்பாதைகளை நம்ம வந்து பின்பற்றணுன்றது வந்து இங்க நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால இந்த ஒரு பாடத்தை வந்து சில பிரபுபாதர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு புத்தகமா வந்து உருவாக்கிட்டார், குந்தி பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த குந்தி பிரார்த்தனைகளை இந்த ஸ்லோகம் நம்ம பார்த்த 4 ஸ்லோகால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்தா, ஒரு உடலை விட்டு யாராவது தேக தியாகம் பண்ணா, அதுக்கு உண்டான ஸ்ராத்தா சரமணிகளை எப்படி பண்ணணும், சம்ஸ்காராஸ் எப்படி பண்ணணும், முறைப்படியா அது வந்து எந்த விதானத்துல நம்ம பண்ணணும்ன்றது வந்து இங்க சூத கோஸ்வாமி வந்து முனிவர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க நைமிஷாரண்யத்துல. அதாவது ஒரு பிறப்பு ஒரு இறப்பு, இந்த இறப்புன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு சோகமான ஒரு சங்கடனம் தான், இது ஒரு சம்பவம் தான். யாருக்குமே வந்து இறப்பு வந்து பிடிக்காது, பிறப்பு வேணா நல்லா கொண்டாடுவாங்க. ஸோ அந்த பிறப்புக்கு பின்னாடி இறப்பு இருக்கிறதுன்றது நம்ம எல்லாமே மறந்து போயிடுவோம், தெரியும் நம்மளுக்கு. ஆனா இந்த பௌத்திகமான அந்த பற்றுனால வீடு, நாடு, சமுதாயம், நம்ம உறவினர்கள், நம்மளோட செல்வம், இது எல்லாமே இதுக்கு மேல நம்ம குழந்தைகள், நம்ம குடும்பம், இது மேல நம்ம பற்று நிறைய வளர்த்ததுனால நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த இறப்புன்றதை நம்ம மறந்துட்டு நம்ம சந்தோஷமா சாந்தி நம்மளுக்கு கிடைக்குது, சாந்தி நோக்கி போறோம், நம்மளுக்கு இன்னைக்குமே நம்மளுக்கு எதுவுமே துன்பமே வராது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்காம நம்ம போயிட்டே இருக்கும்போது சடனா ஒரு நாள் நம்ம உறவினர் யாராவது இறப்பை பார்த்துட்ட உடனே, அந்த உடலை விட்ட உடனே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஷாக் மாதிரி ஆயிடுது, ஒரு அதிசயம். நான் நேற்று பேசுனேன் இவர்கிட்ட, இன்னைக்கு காணுமே இவரு, என்ன ஆயிடுச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு அதிசயம் வரும். நேற்று தான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன், நல்லா ஜாலியாக பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு காலையில் பார்த்தா இன்னும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நெருப்பெல்லாம் போட்டிருக்காங்களே, என்ன ஆயிடுச்சு அவங்களுக்குன்றது ஒரு அதிசயம் எல்லாருக்குமே. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் இந்த வட்டம்ன்றது, பிறப்பு இறப்புன்ற வட்டம்ன்றது
இது கட்டாயம். எல்லாருக்குமே எல்லாரும் இது எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இருந்தாலும் அந்த இருப்புன்றது வந்துட்டாலே அந்த மரணம், மிருத்யுன்றது வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம். சோ இந்த பயத்துல இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆச்சாரியாஸ், கிருஷ்ணர் சிரிச்சுட்டே இருப்பாராம். பகவான் சிரிச்சுட்டே இருப்பாராம். ஆனா நம்ம அந்த துன்பத்த அந்த துன்பத்த துன்பத்துல ஆழ்ந்து போகும்போது, நம்ம எவ்வளோ அந்த வலிய நம்ம தாங்கிட்டு இருக்கோம். அந்த சிரமத்த எப்படி தாங்கிட்டு இருக்கோம்ன்றது கிருஷ்ணர் பார்த்து பார்த்து சிரிப்பாராம். இதான் இங்க இருக்கிற அந்த ஒரு லாஜிக் அங்கதான். யாராவது இப்போ ஒரு ஆ உடல் விட்ட ஒரு வீட்ல நம்ம போய் ஜாலியா உட்கார்ந்து நம்ம ஐஸ்கிரீமோ, இல்ல மைசூர் பாக்கோ, இல்ல ஏதோ ஸ்வீட்டா சாப்பிடுவோமா? எப்படி இருக்கும் அப்படி சாப்பிட்டிருந்தா? "பாத்தியா இவனுக்கு எவ்வளவு தெனாட்டா இருக்கு. நம்ம இறந்தவங்கள பார்த்து ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள், 4 விஷயங்கள் சொல்லாம, இந்த மாரி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கானே இவன்றது." எல்லாருமே அவன் வெளிய கூட அனுப்பிச்சிடுவாங்க. தொரத்தி அனுப்பிச்சிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி கிருஷ்ணர் என்ன பண்றாரு? ஜாலியா நின்னுட்டு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம துன்பத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஜாலியா நின்னுட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதான் எங்க டாபிக்கே அதான். டாபிக்கோட பேரே அதான். அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம். என்னடா பகவான் எல்லாருக்கும் ஆபத் பாந்தவா, அநாதி ரக்ஷகான்றாரு, தீனபந்து, தீனநாதரு அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் வச்சிருக்காரு. நம்ம எல்லாரையும் காப்பாத்தாம, நம்மளுக்கு ஒரு சம்ரக்ஷணத்தை கொடுக்காம, இப்படி அவர் சிரிச்சிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். சோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, 5000 வருடங்கள் முன்னாடி அந்த ஒரு நபர் இறந்துட்டா, அதுக்கு உண்டான எல்லா ஸ்ராத்தா சரமணியும் நம்ம பண்ணணும் அப்படின்றது அந்த காலத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. அதாவது துவாபர யுகத்துல இருந்தே கிருஷ்ணரே அது கூட இருந்தார் அவர் கூட. எப்போ இந்த மகாபாரத்தோட போர் நடந்த பிறகு ஜஸ்ட் ஒன் ஷாட்ல மில்லியன்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஹேவ் லெஃப்ட் த பாடி. ஒரே ஷாட்ல ஒரே காலகட்டத்துல லட்சக்கணக்கான நபர்கள் அவங்களோட உடலை விட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஷாட்ல. இதெல்லாமே பகவானுக்காக நடந்தது தான் இது எல்லாமே. ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் கேள்வி கேட்கிறாரு. ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு பெரிய இது சத்சங்கம் ஒண்ணு நடந்தது. அதுல மகாபாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நின்னு கேள்வி கேட்டார். ஒரு குருநாதர். நீங்க மகாபாரத்தை அவ்வளவு பெரிய அவ்வளவு நிறைய சொற்பொழிவுலாம் கொடுக்குறீங்க, கொண்டாடுவீங்க, செலிப்ரேட் பண்றீங்க, கீதா ஜெயந்தி அது இது எல்லாமே. எப்படி உங்க கிருஷ்ணருக்கு இதயம் வந்தது? அத்தனை பேரை கொண்டுட்டாரே அவரு. அவங்களுக்கு கொஞ்சம் கூட அதை நிறுத்த முடியாத அவரால. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க? எப்படி அவங்களுக்கு மனசு வந்தது? அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர் கேள்வி கேட்டாராம். சோ இது எப்படின்னா, ஏன் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிறாங்கன்னா, ஒரு சரியான பகவத்கீதா மேல புரிதல் இல்லாத இருக்கிறதுனாலதான். அதுக்கு மேல பக்தரோட சத் சாங்கித்தம் இல்லாதனால இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிறோம். ஒருத்தர் கேட்டாராம் கேள்வி, இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ்ல. எங்க வீட்டுல நான் உணவு போடும்போது பறவைகள் எல்லாம் வருது, ஆனா இந்த காக்கா மட்டும் நான் போட்ட உணவை சாப்பிடுறது இல்லையான்னு கேட்டாங்களாம். இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் கேட்கிறவங்க எல்லாம் இருக்காங்க கலியுகத்துல. சோ இது கேட்ட பிறகு சிரிக்கலாமா இல்ல அழுவலாமான்றது நம்மளுக்கே தெரியல. இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்கிறாங்க. அதனால இதுக்கு முக்கியமா தேவை நம்மளுக்கு என்னன்னா, தொடர்ந்து சத்சாங்கத்துல பக்தர்கள் கூட நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. சாங்கித்யம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். யாராவது சொல்றீங்களா? சத்சாங்கம்னா நம்ம என்ன அதுல முக்கியமா என்ன நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அதுல? இப்போ இப்போ சத்சாங்கத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் பிரபு வீட்டுல. நம்ம என்ன பண்ணணும் அது? அங்க என்ன நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அங்க? முக்கியமான விஷயம். பகவான் பத்தி தெரிஞ்சுக்கணும். வெரி குட். வேற? ಒಳ್ಳೆಯವರು. ಓಕೆ. ಒಳ್ಳೆಯವರೇ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಭಕ್ತರ ಜೊತೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ನಾವು? என்ன பண்ணணும்? ಭಕ್ತರ கூட என்ன பண்ணணும்? ತಿಳ್ಕೊಬೇಕು. ಓಕೆ. புரிஞ்சுக்கணும். ஓகே. வேற? எடுத்து சொல்லணும். ஓகே. வெரி குட். நைஸ் பாயிண்ட். ஓகே. வேற? இந்த சத்சாங்கத்தை பத்தி ஆச்சாரியஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகந்திக்கணுமா நம்ம?
யாரை பத்தி பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணரை பத்தி பகிர்ந்துக்கணுமா. நீங்களே சொன்ன மாரி, கிருஷ்ணரை பத்தி பகிர்ந்துக்கிறது தான் இந்த சத்சங்கத்தோட முக்கியமான ஒரு குறிக்கோள். அப்படின்னா அந்த மாரி கிருஷ்ணரை பத்தி நம்ம பகிர்ந்துக்காம இருந்துட்டா, அது சத்சாங்கித்தமே கிடையாது. அதனால தான் அந்த சத்சாங்கித்தமே என்ன எதுக்கு அப்படின்னா, கிருஷ்ணரை பத்தி 10 பேரு 10 விஷயங்கள் சொல்லணுமா. அதனால அதனால தான் நான் நெறைய அடிக்கடி நான் எதுக்கு கேட்கிறேன் அப்படின்னா, உங்களோட அங்க பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். அப்பதான் அந்த பார்ட்டிசிபேஷன் இருந்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அக்கறை வரும். ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ இப்போ அடிக்கடி இது கேள்விகள் வந்துட்டே இருக்கும். நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டா கேட்கலாம், அட்டென்டிவா கேட்கலாம். நோட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கலாம். அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு புரியும். ஸோ இந்த மாரி இன்டராக்ஷனே இல்லாம ஒரு சத்சாங்கத்தியம் வந்து பிரயோஜனமே இல்லாததாயிடும். நாங்கலாம் பக்தி விருக்ஷா எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு கிளாஸ்ஸுக்கு அதுல வந்து அந்த ஸ்பீக்கர் பேசுறாரோ இல்ல தெரியல. ஆனா கேள்விகள் மட்டும் 1000 கேள்விகள் வந்துட்டே இருக்கும். கேள்விகள் வந்துட்டு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க படிச்சது வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அதனால தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க படிச்சதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு நோட் புக் எடுத்து, ஒரு பென் எடுத்துக்கிட்டு, நீங்க என்ன படிச்சீங்களோ அதோட முக்கியமான சாராம்சம், எசன்ஸ் என்ன படிச்சீங்க? அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அது எல்லாமே நம்ம எழுதிட்டு வந்து நம்ம இது எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும். மச்சித்த மத்கத பிராண போதயந்தஹ பரஸ்பரம் கதயந்திஸ்ஸ மாம் நித்யம் துஷ்யந்திதா பிரமஞ்சிதான்னு சொல்லி கிருஷ்ணரே சொல்றாரு. 7வது அத்தியாயத்துல சொல்றாரு. பக்தர்கள் எல்லாமே சேர்ந்துக்கிட்டா இந்த மாரி அவர பத்தி நாம பேசணுமா. அவர பத்தி பேசி புரிஞ்சுகிட்டு, நல்லா பகிர்ந்துக்கணுமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டு, ஆ அப்படி பகிர்ந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களோட உடல பத்தியே அவங்க வந்து கவலைப்படாம, அந்த அமிர்தமான சந்தோஷத்த அவங்க அடைவாங்களாம். அவர பத்தி கேட்கறதுனால. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபுவே வந்தார். ராதா ராணியோட அந்த மதுரமான பக்திய வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக பகவானே சைத்தன்ய மகாபிரபு 540 வருடங்களா பண்ணார். எப்படி இருக்கு அந்த மாதுரியமான பக்தி? அத நான் புரிஞ்சுக்கணுமேன்றது அவருக்கே புரியலையாம். அவரோட பக்திய பத்தி அவருக்கே புரியலையாம். சில சமயத்துல எல்லாம் பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்படிதான் ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா அந்த உருவத்த எடுத்தார். அந்த கோணம் அந்த இதத்த எடுத்தார். அவர பத்தி அவர் கேட்க கேட்க அவரே சுரிஞ்சுக்கிட்டாராம். உடம்ப. அதனால தான் அந்த உருவம் இருக்கு அவருக்கு. ஜெகநாதருக்கு. அதான் கண்ணு பெருசா இருக்கு. கை உள்ள போயிடுச்சு. கால் இல்லாம ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அந்த அவரோட மாதுரியமான லீலைகள அவர கேட்க 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 அவரு அந்த உயர்ந்தமான ஒரு நிலைக்கு போயிட்டாராம். பகவான் பலதேவா, ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா, கிருஷ்ண பலராம், சுபத்ரா 3 பேரும். சுபத்ராவ ஆக்சுவலா அங்க நிக்க வச்சதே வந்து, கிருஷ்ண பலராம் வந்தா அந்த செய்திய குடுங்க. வந்த உடனே சொல்லுங்கன்றதுனால தான் அவர நிக்க வச்சாரு. அவர் என்ன பண்ணாரு, கிருஷ்ண பலராமோட லீலைகள் கேட்டு கேட்டு அவரும் அந்த உடம்பு வந்து சுருங்கிட்டார் அப்படியே. தன்னை தானே மறந்துட்டார். அதே மாரி கிருஷ்ணரையும் மறந்துட்டார், பலராமையும் மறந்துட்டார். அதனால தான் நாரதமுனி அவரு அந்த உருவத்த பார்த்துட்டாராம் நாரதமுனி. பார்த்த பிறகு, ஐயோ! இவ்ளோ நல்லா இருக்கே! இவ்ளோ நல்லா அற்புதமா இருக்கே! இந்த மாரி உருவம் நான் எங்கேயும் பார்க்கல. மறுபடியும் நான் பார்க்கணும். அது அவரு அவரு அந்த இத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்குள்ள மறுபடியும் அந்த பழைய உருவத்துக்கு வந்துட்டாரு. அந்த கோலத்துக்கு வந்துட்டாரு இவரு. கிருஷ்ணர், பலராமர், சுபத்ரா. அதனால மறுபடியும் கேட்டார் நாரதமுனி. இந்த உருவத்த இந்த இதுல நான் பார்க்கணுமே, இந்த உருவத்த நான் பார்க்கணுமேன்னு சொல்லி. இந்த கோலத்த நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நான் மறுபடியும் கலியுகத்துல வருவேன். கலியுகத்துல வந்து ஸ்ரீ சேத்திரத்துல நான் வந்து இந்த உருவத்த நான் எடுப்பேன். அப்ப நீங்க பார்க்கலாம். அப்படின்னு நாரதமுனி அவருக்காக கேட்கல. நம்மளுக்காக கேட்டிருக்காரு. எல்லா பக்தர்களும் வந்து பார்க்கணும். இந்த இந்த நீங்க இந்த கோலத்துல இருக்கிறது எல்லாரும் பார்க்கணும். அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுனால தான் நம்மளுக்கு அந்த இது கிடைச்சது இப்போ. இல்லன்னா நம்ம ரத யாத்திரையும் கிடையாது, ஸ்நான யாத்திரை கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால எங்க கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இந்த சூத கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஸ்ராத்தா பண்ணும்போது, அந்த ஃபியூனரல் ரைட்ஸ் அந்த கடைசி அந்த சம்ஸ்காராஸ் 16 சம்ஸ்காரத்துல கடைசி சம்ஸ்காரம் இந்த சம்ஸ்காரம் தான். இந்த சம்ஸ்காரம் பண்ணும்போது, ஆ அந்த இறந்து போன அந்த இவங்களுக்கு வந்து அந்த நபர்கள வந்து கங்கை நதி கிட்ட போய் எங்க பவித்திரமான ஒரு சேத்திரம் இருக்கோ, எந்த பவித்திரமான நதி இருக்கோ, அந்த நதியில போய் பானையில தண்ணி எடுத்து அவங்க மேல வந்து ஆ ச ஸ்பிரிங்கிள் பண்ணுவாங்க. ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டு அவங்க மேல போட்டு அந்த தண்ணியெல்லாம் போட்டு பியூரிஃபை பண்ணிக்குவாங்க. அதனால ஒரு நபர் உடல விட்டா கூட அதுக்கு கூட பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கு. சம்ஸ்காரம் இருக்கு. 13 நாளுக்கு ஒரு தடவ பண்ணுவாங்க. சத்ரியாஸ் ஒரு நாள குறிச்சு ஒரு நாள் பண்ணுவாங்க. 10 நாளோ, 11 நாளோ, 13 நாளோ அந்த மாரி. பிராமணாஸ்க்கு ஒரு நாள் இருக்கு. அதே மாரி வைஷ்யாஸ்க்கு ஒரு மாரி இருக்கு. சூத்ராஸ்க்கு ஒரு மாரி இருக்கு. இந்த மாரி எல்லாம் ஒரு நாள் இருக்கு. அது வந்து ஆக்சுவலா எரிச்சிடணும்.
நிறைய பேர் வந்து பதிக்கிறாங்க அதை டெட் பாடியை. அந்த டெட் பாடியை யாரும் பதிக்கக்கூடாது. ஆச்சாரியாஸ் மட்டும்தான் அதை வந்து பதிக்காம அப்படியே அவங்கள வந்து இது பண்றது. மற்ற எல்லாரையும் வந்து எரிச்சிடணும் பாடியை வந்து. ஏன்னா அந்த பாடியை வந்து கல்மஷமானது, கலுஷிதமானது அது. அதனால அந்த பாடியை எரிச்சிட்டு அந்த சம்ஸ்காரஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த சம்ஸ்காரத்தை வந்து கிருஷ்ணரே பண்ணியிருக்காரு. கிருஷ்ணரே கூட போனாரு. அங்க அந்த ஆத்மா அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அங்க தன்னுடைய வீட்டை நோக்கி போகும். வீட்டை நோக்கி போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து எல்லாரும் அந்த கதவை அடைச்சிட்டு வீட்டை படுக்கும் போது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு குட்டாங்குச்சியில வந்து தண்ணியும் ஒரு குட்டாங்குச்சியில வந்து நெருப்பு. இந்த நெருப்பு வச்ச உடனே அது பார்த்துட்டு திருப்பி அது எடுத்து பழைய இடத்துக்கு போயிடும். இது வந்து அந்த கருட புராணத்துல இருக்கு. அந்த இது நியமங்களே அப்படிதான். அது தண்ணி எதுக்கு அப்படின்னா, அந்த தண்ணியும் நெருப்பு எதுக்கு அப்படின்னா, அது அதை நோக்கி போகும்போது அதுக்கு தாகமா இருக்கும் அந்த ஆத்மா. அதனால தண்ணி அதுக்காக தான் இங்க தண்ணி வச்சா அங்க போய் தண்ணி போய் சேரும். அதே மாதிரி இருட்டா இருக்கும். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, சவுத்தை நோக்கி போறவங்க, தெற்க நோக்கி போகிறவங்களுக்கு. அதாவது யம தர்மராஜோட அந்த வழி போகும்போது மட்டும்தான் இவங்களுக்கு. மத்தவங்க ஏன்னா அவங்களோட உறவினர்கள் யாராவது இந்த சம்ஸ்காரம் பண்ணாம இருக்கிறவங்க, இந்த ஸ்ரத்தா பண்ணாத இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். எதுவுமே பண்ணாம அவன் அப்ப உட்காருவானா ஒரு இடத்துல, எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு, ஆயாசமா இருக்கு, நான் உட்காரனா போட்டு நல்லா அடிப்பாரான் அவங்க. உங்க இவர் யாருமே பண்ணலப்பா, உனக்கு அந்த மாதிரி உட்காரதுக்கு எல்லாம் தண்ணியும் நாங்க கொடுக்கறது இல்ல, நீ நிக்க வச்சு அடிச்சு தொடுத்துட்டு அவங்களை கூட்டிட்டு போவாங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்காது. அந்த டாபிக் நம்ம இன்னைக்கு வரல. ஏன்னா அது இப்போ இன்னைக்கு என்ன பண்ண இன்னைக்கோட டாபிக் என்ன அப்படின்னா, கிருஷ்ணரை வந்து ஒரு உடலை வந்து யாராவது ஒரு வீட்டுல வந்து உடல் விட்ட அந்த சமயத்துல எப்படி அவங்கள சமாதானப்படுத்தணும், பாசிபிகேஷன் எப்படி பண்ணும், அதான் இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட். ரேகை மறையும் போது என்னன்னு நேரம் அந்த ஆத்மா வந்து போய் அங்க போய் அட்டன்ஸ் போட்டுட்டு மறுபடியும் என்ன கேட்டீங்கன்னா அந்த ஆத்மா ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்ம உடலுக்குள்ள போகுதுன்னா வழி பார்க்கணும், அங்க போக விடாது. ஆக்சுவலா அந்த சம்ஸ்காரம் பண்றது வந்து இந்த உடல்ல இருக்கிற அந்த ஆத்மா வந்து வெளியே துரத்துறதுதான். அதை வெளியே துரத்துறது அந்த ஆத்மா வந்து அங்க உடல். ஏன்னா அதுக்கு காலம் முடிஞ்சிடுச்சு. அந்த காலம் முடிஞ்சதுனால அந்த உடலை வரக்கூடாதுன்றதுதான் அந்த சம்ஸ்காரம். ஆனா அந்த ஆத்மா விட்டு போகிறதுக்கு அது மனசு இல்ல. அவ்வளவு பற்று வந்து நம்ம வளர்த்திருக்கோம். எரிக்கிறது அந்த பாயிண்ட் எதுக்கு நான் சொன்னேன்னா, எரிக்கிறது வந்து நம்ம மாதிரி சாதாரணமான ஆத்மாக்களுக்கு மட்டும்தான். ஆனா உயர்ந்தமான ஆச்சாரியாசு, குருநாதர்கள், வைஷ்ணவர்கள், தூய பக்தர்கள் இவங்களெல்லாம் எரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து முக்தி பட்ட ஆத்மாக்கள். அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து பகவானால தூதரா அனுப்பிச்ச வெட்ட ஒரு ஆத்மாக்கள். அதுதான் அங்க முக்கியமான அந்த பாயிண்ட் சொல்றதுக்கு தான் நான் வந்து சொன்னேன். இங்க கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இவங்க கூட போறாங்க, திரௌபதியும் போறாங்க. இங்க பெண்கள் எல்லாமே முன்னாடி போறாங்க, ஆண்கள் எல்லாமே பின்னாடி வந்து அந்த இறந்த அந்த உடலுக்கு எல்லாமே அந்த கங்கை நதியை வந்து பண்ணி அவங்க மேல செரிக்கிறாங்க. செரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ராத்தா சரமணி எல்லாம், அந்த பிண்ட தானம் எல்லாம் பிண்ட பிரதிஷ்டை எல்லாமே பண்றாங்க. இதெல்லாம் பண்ண பிறகு கிருஷ்ணர் வந்து அங்க வந்து எப்படி சமாதானப்படுத்துறாங்கன்றது வந்துதான் இங்க முக்கியமான ஒரு இந்த ஸ்லோகரை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க கிருஷ்ணர் வந்து. அது அந்த உதாரணத்தை சுதா கோஸ்வாமி சொல்றாரு. ஒரு வீட்டுக்கு நம்ம போனா, சாவு வீட்டுக்கு நம்ம போனா அவங்ககிட்ட என்ன பேசணும், எதை பத்தி பேசணும், எப்படி பேசணும், அதை வந்து அந்த ஒரு முறையை வந்து சொல்லி கொடுக்குறாங்க இங்க. அதாவது நம்ம போனா அவங்க கிட்ட போயிட்டு, ஐயோ இவங்க நல்லவங்கள ரொம்ப நல்லா பேசுனாங்களே, ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்களே, எங்களுக்கும் உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரலாம், அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. ஏன்னா எந்த சமயத்துல எது வேணாலும் கலியுகத்துல ஆகலாம். அதனால கலியுகத்துல வந்து எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது இல்லை, எப்பவும் துன்பமும் இருக்கிறது இல்லை. இது ரெண்டும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்துல சொன்ன மாதிரி 14வது பக்கத்துல சொல்றாங்க, மாத்ரா ஸ்பர்சஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமோ பாயினோ நித்யா தாம் ஸ்திதிக்ஷஸ்ஸ பாரதா. அதனால எப்படி இந்த வெயில் மழை எல்லாம் வந்து போயிட்டே இருக்குமோ, அதே மாதிரி சுகமும் துன்பமும் இந்த எல்லாமே
வந்து வந்து போயிட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளோட காலகட்டம், நம்மளோட ஆயுள் எத்தனை வருடம் இருக்குமோ, அந்த ஆயுள் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஹோம் ஒர்க்க வந்து நம்ம சரியா பண்ணணும். நம்ம அசைன்மென்ட் நம்ம குடுத்த அசைன்மென்ட் வந்து நம்ம சரியா பண்ணாம இருந்தா, இப்ப நீங்க சொன்ன மாரி அதுக்கு எல்லாமே தேவைப்படும். தெற்க நோக்கி வேண்டியதா இருக்கும். அங்க பெரிய பெரிய கடல்களா இருக்கும். அந்த கடல்ல என்ன இருக்கும் அப்டின்னா, நம்ம நெனைக்கிற மாரி கங்கை நதியோ, யமுனை நதியோ இருக்காது. நம்மோட உள்ள இருக்கிற அந்த வாதா, பிதா, வத்தங்கள் எல்லாமே அங்க இருக்கும். ரத்தம், மலம், மூத்திரங்கள் எல்லாமே கல்மஷமான இதெல்லாமே அதுல வந்து நீச்சல் அடிச்சுட்டு நம்ம போணும். இப்படி இருக்கும். இது நம்ம பண்ணா எப்ப எப்ப இத வந்து எப்ப நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, அ பகவானோட சிந்தனையில இல்லாம, பக்தரோட சத்சங்கத்துல இல்லாம இருக்கிற சமயத்துல, பகவானோட நாமத்த உச்சரிக்காமயே இருக்கும்போது, இல்ல இந்த மாரி பகவானோட அந்த என்ன சொல்றது? அந்த உணர்வுல இல்லாம இருந்தா, இதெல்லாமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கணும்ன்றது கிருஷ்ணர் வந்து இங்க நம்ம சொல்றாங்க. கிருஷ்ணர் வந்து நமக்கு சொல்றாங்க. அதனால முக்திப்பட்ட ஆத்மாக்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு நிலைமை வராது. அதாவது பக்தர்கள் வந்து முக்திய கூட அவங்க வந்து ஏங்க மாட்டாங்களாம். முக்திக்கு அப்பாற்பட்டது பக்தி யோகா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்தி யோகாவ வந்து நம்ம ஒருத்தர் வந்து கடைபிடிச்சுட்டே இருந்தா, எந்த காரணத்த கொண்டு நம்ம வந்து யமதர்மராஜோட அந்த படிய வந்து நம்ம வந்து மிதிக்கிறதுக்கு சான்சஸே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்ப நாளைக்கு நாளைக்கு நம்ம குடும்பத்துல இருந்தா கூட, இல்லறவாசியா இருந்தா கூட, நம்மளோட உணர்வ வந்து ஒரு சரியான வழியில வந்து நம்ம வந்து அத வந்து வளர்த்துக்காம நம்ம வந்து அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு நிலைமை வந்து நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு காரணம் ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இங்க பிரபுபாதர் வந்து ஸ்ட்ரிஞ்சென்ட் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. கடோரமான ஒரு சட்ட நியமங்கள நியமங்கள வந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஏன்னா இந்த மனித வாழ்க்கை வந்து எப்படின்னா, ஒரு ரொம்ப சாதாரணமா நம்ம எல்லாம் இந்த மனித வாழ்க்கைய அடையல. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இங்க வந்திருக்கோம். பல பிறவிகள் எடுத்திருக்கோம். 84,00,000 யோனிகள்ல பிரவேசம் பண்ணி, அதுக்கு பிறகு தான் இந்த இந்த ஒரு நம்ம மனித வாழ்க்கை நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த மனித வாழ்க்கையும் எடுத்து நம்ம இத வந்து நம்ம துர்விநியோகம் பண்ணிக்கிட்டா, மறுபடியும் அடுத்த பிறவி இந்த மனித வாழ்க்கை வருதான்றது நம்மளுக்கு வந்து ஒரு உறுதி கிடையாது. எந்த வாழ்க்கையாவது நம்ம வரலாம். அத வந்து நம்ம செஞ்ச அந்த செயல்கள் மேல ஆதாரப்பட்டிருக்கு. நம்ப யார் கூட சாங்கித்யம் செஞ்சிருக்கோமோ, என்னென்ன செயல்கள் செஞ்சிருக்கோமோ, எப்படி செஞ்சிருக்கோமோ, இது எல்லாத்துக்குமே வந்து இது எல்லாத்து மேல ஆதாரப்பட்டிருக்கு. அதனால இந்த ஒரு கடோரமான நியமங்கள வந்து ஒருத்தர் வந்து இது யார் குடுத்தது அப்படின்றது வந்து இங்க சொல்றாரு பிரபுபாதர். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஏதே சம்ச கலாபரம்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்" அப்படின்னு சொல்றாங்க. இது பகவானாலேயே உருவாக்கப்பட்டிருக்க இந்த நியமங்கள் வந்து அபௌருஷயா அப்படின்னு சொல்றாங்க. அபௌருஷயா அப்படின்னா, இது சாதாரணமான இந்த அரசாங்கத்தையோ, பௌதிகமான அரசாங்கத்துல வந்திருக்கிறது கிடையாது. இப்ப அம்பேத்கர் நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த மாரிலாம் கிடையாது இது. அது வந்து அந்த லோகத்துல இருந்து பகவானோட வைகுண்ட லோகத்துல இருந்து பகவானே உருவாக்கப்பட்டிருக்க இந்த நியமங்கள வந்து யாராலயும் வந்து இத வந்து அந்த நியமங்கள கடைபிடிக்காம இருக்க முடியாது. கடைபிடிக்கணும். கட்டாயமா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றார் பிரபுபாத். அது மட்டும் இல்லாம இந்த நியமங்கள வந்து யாராலயும் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. இத வந்து டீகோட் பண்ண முடியாது. அதாவது இந்த நியமங்கள் சரியில்ல. இந்த கலியுகத்துக்கு வந்து இது வந்து சரியா பொருத்தமா இல்ல. இத வந்து நான் மாத்துனேன் அப்படின்னு சொல்லி யாராலயும் மாத்தவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கடோரமான நியமங்கள வந்து ஒரு மனிதனா வந்து இத வந்து நீங்க கண்டிப்பா கட்டாயமா இது வந்து நீங்க கடைபிடிக்கணும்ன்றது வந்து இங்க சொல்றாரு பிரபுபாதர். இங்க சொல்றாங்க பாருங்க. Everyone should follow him only or his orders and that will make all happy both material and spiritual. இது காரணம் கூட குடுக்குறாங்க. ஏன் நீங்க இது வந்து இத ஆச்சரணை பண்ணணும். இதே வந்து நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, நிரந்தரமான சந்தோஷமா நீங்க இருக்கணும் அப்படின்னா, கட்டாயமா இத வந்து நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கடைபிடிச்சா தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமான்றது கூட இங்க சொல்றாங்க. As long as we are in this material world, our duty is to follow the orders of the Lord. And if by the grace of the Lord we are liberated from the clutches of material world, then in our liberated state also we can render transcendental loving service unto the Lord. அதனாலதான் பக்தி அப்படின்னா பிரபுபாதர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா யாருக்கா தெரியுமா? பக்தி அப்படின்னா என்ன ஒரு இது என்ன புரிஞ்சிருக்கீங்க? ஜஸ்ட் ஒன் வேர்ட்ல பக்தி அப்படின்னா என்ன 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 நம்ம புரிஞ்சுக்கலாம்? என்ன அர்த்தம் அதுக்கு? ஜஸ்ட் பக்தின்றோம் நம்ம. அதுக்கு என்ன அர்த்தம்? பிரபுபாத் சொல்றாரு, ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. பத்ம புராணத்தை வந்து மேற்கோள் காமிக்கிறார். கரெக்ட். சோ அதுக்கு பிரபுபாதர் இன்னொரு வார்த்தையை வந்து யூஸ் பண்றாரு. பக்தி அப்படின்னா
சேவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இந்த பக்தியில 2 லெட்டர்ஸ் இருக்கு, பக்தி அப்படின்னு சொல்லி விபஜனை பண்ணிருக்காங்க, அதை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ பக்தி அப்படின்னாலே அந்த என்ன சொல்றதுன்னா பகவானுக்கு தொண்டு செய்யறது தான் பக்தி அப்படின்றாங்க. அந்த தொண்டை தான் நம்ம வந்து பக்தியா வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ சேவை என்ன சேவை பண்றோம்? இப்போ நம்ம சாஸ்திர சேவை பண்ணிட்டு இருக்கோம், பகவானுக்கு ஆராதனை பண்ணும் போது அர்ச்சா சேவை பண்ணிட்டு இருக்கோம், துளசி சேவை பண்ணும்போது துளசி சேவை பண்றோம், நாமத்தை உச்சரிக்கும் போது நாம சேவை செய்யறோம், பக்தர்களுக்கு சேவை செய்யும் போது என்ன செய்யறோம்? வைஷ்ணவ சேவா அப்படின்னு சொல்றோம். பிரசாதம் கொடுக்குறாங்க பிரபுஜி, பிரசாதம் கொடுத்த பிரசாத சேவா. இப்படி எல்லாத்துக்குமே சேவா 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 சேவான்னு சொல்லி வருது. ஸோ அதனால அந்த சேவை தான் பக்தி அப்படின்னு சொல்லி அது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனால இந்த சேவை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சேவை வந்து சில கோட்பாடுகள் இருக்கு, சாஸ்திரங்கள் சில கோட்பாடுகள் இருக்கு. அந்த கோட்பாடுகள் வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு நம்ம மானசீகமா நம்ம ஸ்பெகுலேஷன் பண்றதை விட்டுட்டு, கற்பனை பண்றதை விட்டுட்டு, சாஸ்திரங்களை பகவான் என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இல்ல பிரபு, எனக்கு இது வந்து சாதகமா இல்ல, எனக்கு ஃபேவரபிளா இல்ல, இந்த நாள் எனக்கு ஃபேவரபிளா இல்ல, நாளைக்கு நீங்க வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், நாளைக்கு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மனக்கற்பனையால நம்ம வந்து உருவாக்க கூடாது. இப்படி இந்த ஒரு வழியில போனா எனக்கு எதுவுமே சாதகமா இல்லை, நான் வேற வழியில போறேன், இன்னொரு வழியில எனக்கு பிடிக்கிற வழியில நான் போறேன், எனக்கு எது வந்து எனக்கு பலன் கொடுக்குதோ அந்த வழியில நான் போறேன் அப்படின்னா அதுல வந்து சந்தோஷமே இருக்காது. அதை வந்து நீங்க துன்பத்தை நோக்கி போறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் when we are liberated from material affection, ஒருவேளை பகவானோட அருள்னால, பக்தர்களோட அருள்னால நம்ம பண்ண அந்த சாதன பக்தியோட அந்த பிரபாவத்தினால நம்ம ஒருவேளை முக்தியை அடைஞ்சிட்டா, அப்போ வந்து நம்ம வந்து அந்த பகவான், நீங்க சொன்ன மாதிரி பகவான பிரேமையை நம்ம பார்க்கலாம். பகவான், ஏன்னா பகவானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, யாருக்கா தெரியுமா பகவானுக்கு என்ன பிடிக்கும்ட்டு? பகவானுக்கு என்ன பிடிக்கும்ன்றது யாருக்கா தெரியுமா? நாமம் சொன்னா பிடிக்கும். ஓகே, வெரி குட். பக்தர்களை பிடிக்கும். குட், வெரி குட். வேற என்ன பிடிக்கும் பக்தர்களுக்கு? பகவானை பத்தி அடுத்தவங்களுக்கு சொல்றது. வெரி குட், நைஸ். ஓகே, வேற யசோதா மாதாஜி, பகவானுக்கு என்ன பிடிக்கும்? ஒரு நிமிஷம், ஒரு இஷ்டா. ஓகே பிரபு, பிரசாத், ராதாராணி, ராதாராணி பிடிக்கும். வெரி குட், நைஸ். ஓ, கலா மாதாஜி வந்துட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. ಹರೇ ಕೃಷ್ಣ ಸರ್. ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಸರ್. ಓಕೆ, ನೀವು ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ಕೂಡ ನಿಮ್ಗೆ ಲಿಂಕ್ ಕಳಿಸ್ತಾ ಇರ್ತೀನಿ, ಲಿಂಕ್ ಅಲ್ಲಿ ನೀವು ಜಾಯಿನ್ ಆಗ್ಬೋದು. ಸರಿ ಸರ್, ಸರಿ. ಓಕೆ, ಹರೇ ಕೃಷ್ಣ. ಪ್ರತಿ ಸಲ ಲಿಂಕ್ ಅಲ್ಲಿ ನಿಮ್ ನಂಬರ್ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಇವತ್ತು ನನ್ನ ಮಗಳು ಓಪನ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಲು. ಓಕೆ, ನೀವು ಅದು ಕಲ್ತ್ಕೊಂಬಿಡಿ, ಮಗಳ ಹತ್ರ ಕಲ್ತ್ಕೊಂಬಿಡಿ. ಅವ್ರು ಕಲ್ತ್ಕೊಂಡು ಅವ್ರಿಗೊಂದು ಸೇವೆ ಕೊಟ್ಟಂಗ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? சரி 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 சார். சோ பகவானுக்கு நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். ராதாராணி பக்தி பகவானுக்கு நல்லா பிடிக்கும், நாம சேவை நல்லா பிடிக்கும். பிரபு சொன்ன மாதிரி போக நிறைய பிடிக்கும். எங்க சொல்லுங்க, யாருக்கு சொல்லுங்க? சோ ஜெகநாதருக்கு வந்து நல்லா சாப்பிடணும் பிரபு சொன்ன மாதிரி. இந்த மாதிரி மாதாஜி பக்தர்கள் ரொம்ப பிடிக்கும், சங்கீர்த்தன் நிறைய பிடிக்கும். இந்த மாதிரி கீதா மாதாஜி ஏதாவது வந்து நீ பாயிண்ட், பகவானுக்கு என்ன பிடிக்கும்? அலங்காரா. மாதாஜி வந்து ரொம்ப அலங்காரம் பண்ற, பகவானுக்கு நிறைய உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல, பகவானுக்கு என்ன பிடிக்கும்? பகவானுக்கு அலங்கார பிரியர் அவர். கோவிந்தருக்கே அந்த பேர் இருக்கு. மாதாஜி சொன்ன மாதிரி அலங்கார பிரியர் அவர். அலங்காரம் பண்ணிட்டே இருப்பாரு. நீங்க துவாரகாக்கு போயிட்டா அங்க ஒரு 10 நிமிஷத்துக்கும் அவருக்கு வந்து துணி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. கௌபாய் மாதிரி அவர் அங்க போனா ஒரு 10 நிமிஷம் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார், துணியை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார், ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார் துவாரகா. ஏன்னா ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? துவாரகால மட்டும் அங்க, ஏன்னா அவர் ராஜா, அங்க ராஜா மாதிரி அந்த குளத்துல இருக்காரு, அவர் ராஜா குளத்துல இருக்காரு. அதனால அலங்கார பிரியர் அவரு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா அவங்கள சந்தோஷப்படுத்திட்டே இருக்கணுமா, 24 hours சந்தோஷப்படுத்திட்டே இருக்கணுமா. யார? பகவான். அதுதான் அவங்களுக்கு பிடிக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம வந்து பக்தியை பண்ணக்கூடாது, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக, அவங்க திருப்தி படுத்துறதுக்காக நம்ம என்ன வேணாலும் அவருக்கு பிடிக்கும். ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதான் நம்ம பண்ணணும். பகவானுக்கு வந்து எனக்கு வந்து வெஜிடபிள் புலாவ் நல்லா பிடிக்கும், அதனால பகவானுக்கு அதை நான் ஆஃபர் பண்றேன். எனக்கு வந்து ஏன்னா இது கோபி மஞ்சூரி நல்லா பிடிக்கும், அதனால பகவான் அதுக்கு ஆஃபர் பண்றேன், அப்படி நம்ம பார்க்க கூடாது. அவருக்கு என்ன பிடிக்கும்ன்றத நம்ம பார்க்கணும்.
அவரை சந்தோஷப்படுத்துறது தான் நம்ம முயற்சி பண்ணணும். அவருக்கு என்ன வேணும்ன்றதான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை வந்துதான் அதனாலதான் கோட்பாடுகள் கொடுத்திருக்காங்க. இல்ல அதனாலதான் கோட்பாடுகள் கொடுத்திருக்காங்க. எனக்கு என்ன பிடிக்கும்ன்றது எல்லாமே இங்க கொடுத்திருக்காரு. அதான் அந்த ஸ்லோகம் நான் சொன்னேன், மச்சித்தா மத்கத பிராணா அப்படின்னு. என்னன்னா அவரை பத்தி, அவரோட லீலைகளை பத்தி, அவரோட குணங்களை பத்தி, அவரோட நாமங்களை பத்தி புகழ்ந்து பாடிட்டே இருந்தா அவருக்கு நல்லா பிடிக்கும். அவர் வைகுண்டத்துல இருக்க மாட்டார். அவரு இங்க வந்து பிரபு வீட்டுல வந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. எங்க இருக்காரு நமக்கு தெரியாது. இங்க இருக்காரு. நம்ம கண் ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியாது? நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கண் எல்லாமே காமத்தோட நனைஞ்சிருக்கு, பிரேமத்தோட நிறையில. பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேனா சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி எம் சியாம சுந்தரம் குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு சொல்லி பிரம்ம சொல்றாரு. நம்ம கண்ணை வந்து பிரேமான்ற வந்து ஆயின்மெண்ட்டை வந்து நம்ம பூசிக்கணும். அப்படின்னா அந்த தூயமான பக்தி தொண்டு நம்ம பண்ணிட்டே இருந்தா பகவான் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியவார். இல்லை நமக்கு தெரியறதில்ல. அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் ஒரு கோயிலும் 2 பீட்டத்தை போடுவாங்க. சிவா நாரதால வந்து உட்காருவாங்க, உட்காந்து கேட்பாங்க. ராமாயணம் கேட்கும் போது ஹனுமான் அங்க உட்காந்துருப்பார். சோ எங்கெங்க ராமாயணம் நடக்குதோ அங்க ஹனுமான் வந்து கேட்டுட்டே இருப்பார். அதனால நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னா நம்ம அவ்வளவு பற்று வச்சிருக்கோம். அதான் இந்த பிரபுபாத் இந்த ஃபுல் பேராகிராஃபா கொடுத்திருக்காங்க. பூமி ஜமீன் மேல பற்று, வீடு மேல பற்று, குழந்தைங்க மேல பற்று, சாப்பாடு உணவு மேல பற்று, மொபைல் மேல பற்று, யூடியூப் மேல பற்று, அப்புறம் வந்து வாட்ஸ்அப் மேல பற்று. ஓபன் பண்ணா நமக்கு ஃபர்ஸ்ட் காலையில வந்து எந்த கடவுளை நம்ம கும்பிடுறோம்னா வாட்ஸ்அப் தான் நம்ம கும்பிடுறோம். என்னென்ன மெசேஜ் அமைச்சிருக்காங்க, எங்க பொண்ணு அமைச்சிருக்காங்க, பையன் அமைச்சிருக்கான். அப்போ வந்து வேற மாதிரி. அப்போ வீட்டுக்கு முன்னாடியே உட்காந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே. வீட்டு படி வெளியே வந்தா எல்லா குரூப்பும் எல்லா குரூப். அது பெரிய குரூப். அது இந்த குரூப் கிடையாது இல்லையா? அதான் இது பகவானுக்காக. அதான் சொல்றேன், பகவானுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு டெக்னாலஜியும் வந்து அது பேர் யுக்த வைராகியம். அந்த யுக்த வைராகியத்துக்காக நம்ம பண்ணிக்கலாம். அவரோட திருப்பாதை வந்து நம்ம சந்திருப்தி பண்றதுக்காக எதை வேணும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணலாம், ஃபிளைட்டை யூஸ் பண்ணலாம், சார்ட்டர்டு இந்த பிளேனை யூஸ் பண்ணலாம். இந்த பூலோகமே அவருக்காக நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா அவருக்காக நம்ம பண்றதுனால அது என்ன, அந்த பலன் அந்த யாரெல்லாம் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரோ அவங்களுக்கு அந்த பலன் போய் சேரும். அதான் சொல்றாங்க, unfortunately under the influence of illusory material energy we accept the spotlight of only few years as our permanent existence and thus become illusioned by possessing so called country, home, land, children, wife. So இது மேல நம்ம பற்று வளர்த்திருக்கோம். செல்வம் வேணும் நம்மளுக்கு, இதென்ன வீடு வேணும், ஜமீன் வேணும், நல்ல ஒரு பெரிய பெரிய கம்பெனி வந்து நான் ஓபன் பண்ணணும், பெரிய என் கூட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும் எனக்கு, அப்புறம் வந்து சமுதாயத்துல என்னை வந்து எல்லாருமே புகழ்ந்து பாடணும். இது எல்லாமே பௌதிகமான பொசசிவ்னஸ். அதை வந்து அடையறதுக்காக தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம என்ன ஆகுது, கண் வந்து காமத்தினால நனைஞ்சிருக்கு. அதனால நம்ம பகவானை நம்ம பார்க்க முடியல, நாமத்தை வந்து சரியா சொல்ல முடியல. ஸோ எவ்வளவுதான் நம்ம இல்லர்வாசியா இருந்தானோ, எவ்வளவுதான் நம்ம வந்து நம்மளோட ஸ்கெட்யூல் வந்து ரொம்ப பிஸியா இருந்தா கூட ஒரு 24 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ பகவான நாமத்தை நம்ம சொல்லணும். அந்த நாமத்துலதான் பகவானே இருக்காரு. ஏன்னா பகவான் என்ன சொல்ற, நாம்னா மகானி பௌதாத நிஜ சர்வ சக்தி அப்படின்னு சொல்றாரு. என்னோட சக்தி எல்லாமே நான் நாமத்துல வச்சிருக்கேன். கலியுகத்தை நம்ம எல்லாம் நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே சாஸ்திரங்கள் இருக்கிறதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. கோயிலுக்கு போகணும், எல்லா பகவானையும் நம்ம வந்து கும்பிடணும், எல்லாரையும் ஆராதனை பண்ணணும், எல்லாரோட நாமத்தை சொல்லணும் முடியாது. அதனாலதான் சிம்பிளா கொடுத்துட்டு போயிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. அவங்களுக்கு தெரியும் சைத்தன்ய மகாபிரபு நம்ம வந்து ரொம்ப பிஸியா இருப்போம், நம்ம வந்து பெரிய பெரிய ஆபீசர்ஸ், கெசட்டட் ஆபீசர்ஸ் மாதிரி நம்ம எல்லாருமே. அதனால நம்மளால அவ்வளோ சமயத்தை வந்து ஒதுக்க முடியாதுன்ற காரணத்தினாலதான் அவர் என்ன சொன்னாரு, சிம்பிளா ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆனா ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, நம்ம அடைஞ்சது எல்லாமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம கூடயே வருதுன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதான் நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு. அங்கதான் நம்ம வந்து இருட்டுல இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம், அஜ்ஞானத்துல இருக்கிறோம். நம்ம இருக்கிறது எல்லாமே நம்ம கூட வந்துட போகுது, நம்ம கூட வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்கு இது, என் பையனுக்கு இதை வந்து சம்பாதிச்சு வைக்கணும், ஏன் இது அடுத்த ஜெனரேஷனுக்கு இது வந்து சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மளும் இருக்கிறதில்ல, அவங்களும் இருக்க போறது இல்ல. நம்ம சம்பாதிச்ச அந்த சொத்து இதெல்லாம் இருக்குல்ல, செல்வம் எதுவுமே நம்ம கூட வரப்போகுது இல்லை. இது வராமையே நம்ம இவ்வளவு அது மேல பற்று வளர்த்து வச்சிருக்கோம். இது எல்லாமே நம்ம கூட எதுவும் வராது.
ஆனா நம்ம கூட வருது ஒரே ஒரு இதுதான் வருது, நம்ம பண்ற அந்த பக்தி தொண்டு மட்டும்தான் நம்ம கூட வருது. அதான் நம்மளை காப்பாத்த போகுது. அதான் நம்மளுக்கு சம்பூர்ணமா சம்ரட்சணை கொடுக்குறது அந்த பக்தி தொண்டு மட்டும்தான். அது முக்கியமா கலிசந்தர்ண உபனிஷத்தை சொன்ன மாதிரி நம்ம ஹரிநாமம் தான். இந்த ஹரிநாமத்தை சொல்லாம இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த நாமத்தை சொன்னவங்க கண்டிப்பா எப்படியாவது பகவான் வந்து அவங்கள வந்து கௌந்தேயா பிரதிஜானேஹி நமே பக்த பிரணசித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியாவது பகவான் அவங்களை காப்பாத்துவாங்க. ஏன்னா அவரு தான் கொடுத்தது, அது அந்த ஜட்ஜ்மெண்டே கொடுத்தது அவர் தான், அந்த முடிவு கொடுத்ததே அவர் தான். இந்த கலியுகத்துல இது பண்ணுப்பா, இது போதும், நீ விக்கிரகாராதனை பண்ண கூட பரவாயில்ல, என் கோயிலுக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனா நீ என் பக்தர் கூட இரு. ஏன்னா பக்தர் கூட என்ன பண்ண என்ன சொல்லி கொடுப்பாங்க, என்ன பயிற்சி கொடுப்பாங்க நம்மளுக்கு, எப்படி அவரை சந்திருப்தி பண்றது, எப்படி அவரை சந்தோஷப்படுத்துறது வந்து ஈஸியா நம்மளுக்கு சலமா சொல்லி கொடுத்துறாங்க. அதனாலதான் பக்தர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகவான் கூட இம்பார்ட்டன்ட் இல்ல, பக்தி கூட இம்பார்ட்டன்ட். ஆனா பக்தர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா பக்தர்கள் வந்து நம்ம வழிகாட்டுறவங்க, அவங்க தான் நம்மளோட இது என்ன சொல்றது, ஜோதி தீபம் அவங்க. சோ அவங்கள வந்து அவங்கள பின்பற்றினாலே நம்ம போதும், கண்டிப்பா நம்ம வந்து பகவானை அடைஞ்சிடலாம். ஆனா அது தொடர்ந்து இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு அதுல வந்து இடைவிடாம நம்ம பக்தி தொண்டு செஞ்சுட்டு இருந்தா அதுல இருக்கிற சந்தோஷம், உல்லாசம், அதுல இருக்கிற அனுபவம் வந்து எதுலையும் நம்ம அடையவே முடியாது. எவ்வளவு பெரிய அவன் ஜமீன்தாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இல்லறவா இதா என்ன சொல்றது பெரிய ஸ்ரீமந்தனா இருந்தாலும் சரி, அவனுக்கு கடைசி வரைக்கும் அவன் துன்பத்தை தான் வந்து பார்ப்பானே தவிர அவன் சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது. அவன் இருக்கிற சொத்தை அவன் காப்பாத்துறதே அவன் வாழ்க்கை எல்லாமே அதுலயே சரியா போயிடும். இந்த செக்யூரிட்டி போடு, அந்த செக்யூரிட்டி போடு, இந்த மிஷினை கொண்டு வா, அந்த அலாரம் கொண்டு வா, இதுவே சரியா போயிடுது அவனுக்கு. அதனாலதான் நிறைய பெரிய பெரிய இந்த என்ன சொல்றது ஸ்ரீமந்தருங்க, அவங்க பணக்காரங்க எல்லாமே பக்திக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி வந்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி, ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். அதனாலதான் நம்ம வந்து அந்த செல்வத்துக்காக நம்ம இயங்கக்கூடாது. பக்கத்து வீட்டுல வந்து 3 பங்களா வாங்கியிருக்கானே, 4 கார் வச்சிருக்கானே, அடிக்கடி யூஎஸ்க்கு பெங்களூர் போற மாதிரி போயிட்டு வரானே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பொறாமப்படக்கூடாது. அதனால நம்ம என்ன பகவானு கிட்ட நம்ம ஏங்கணும் அப்படின்னு என்ன பிரார்த்தனை பண்ணணும்னா, நீ என்ன வேணாலும் செய், எனக்கு எதுவுமே வேண்டாம், உன்னை நான் எப்படி சந்திருப்தி பண்ணணும் அதை மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போதும், அந்த அறிவை எனக்கு கொடுத்தாலே போதும்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா இதெல்லாமே அதை தேடி வந்துடுது, இதெல்லாமே அது தேவையே இல்லை. நம்மளுக்கு தேவை என்ன, இருக்கிறதுக்கு வீடு, சாப்பிடுறதுக்கு பிரசாதம், நான் பகவான் நாமத்தை சொல்றதுக்கு சக்தி. பகவான் பிரபு சொன்ன மாதிரி நமக்கு எதுவுமே ஊனமா இல்லை, நம்ம நல்லா இருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு ஊனம், அவங்களுக்கு வாயால சொல்றது கூட எத்தனையோ பேர் ஊமையா இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம எவ்வளவு பகவான் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்கா பாருங்க, எவ்வளவு பெரிய ஆஸ்தி கொடுத்துருக்காரு. இந்த உடலே பெரிய ஆஸ்தி நம்மளுக்கு. மனித வாழ்க்கையே பெரும் ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஆஸ்தி, இது பெரிய சொத்து. இது இந்த சொத்தை வச்சு நம்ம எப்படியாவது பகவான் கிட்ட போயிடலாம். அதனால எவ்வளவு நிறைய எத்தனையோ பேருக்கு பேச முடியல, நடக்க முடியல. ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க பார்க்கலாம், எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க பாவம். சாப்பிட முடியல, சரியா சாப்பிட முடியல. எல்லாரும் உட்காந்து தீபாவளியில நல்லா ஸ்வீட்ஸ் அதிரசம் சாப்பிட்டு இருந்தா அவன் மட்டும் இப்படி பார்த்துட்டு உட்காந்து இருக்கான். முடியல அவனால பாவம். கீழே பாருங்க. ஆமாமா லெகின்ஸ். சோ இந்த மாதிரி நம்மனால எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்படியே நம்ம சரளமா வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தா ஏதோ ஒரு நாள் நம்ம போயிட போறோம், எதுக்கு இவ்வளவு நம்ம அதை பத்தி நம்ம கவலைப்படணும், ஏன் கடைசி நேரத்தை வந்து பகவானை பத்தி நம்ம சிந்திக்கலாமே, அப்ப நம்ம நாமத்தை சொல்லலாமே, கோவிந்தாவோ கௌரங்காவோ நித்யானந்தவோ சொல்லலாமே. கண்டிப்பா அது முடியவே முடியாது. எந்த காரணத்துல இருந்து அசாத்தியமான கேள்வி, அது முடியாத ஒரு காரியம். அதனால நம்ம பயிற்சி வந்து நம்ம இருக்கிற வாழ்க்கையில நம்ம 40-50 வருஷம் இருக்கோமோ, 50 வருஷம் இருக்கோமோ, 60 வருஷம் இருக்கோமோ, இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ, பகவானுக்கு என்ன நம்ம பேங்க்ல டெபாசிட் போட்டிருக்கோமோ, அந்த டெபாசிட் தான் நம்ம வந்து காப்பாற்றும், வழிகாட்டும். இல்லைன்னா கண்டிப்பா நம்ம வந்து கிருஷ்ணாவும் வர முடியாது, பகவான் எந்த பேரும் நம்ம நாக்கால வரவே உச்சரிக்கவே முடியாது. இது வந்து ரொம்ப 100% கரெக்ட். இது அந்த அந்த காலேச்ச மாமைவ ஸ்மரன் முக்துவா கலேவரம், அந்த ஒரு கடைசி நேரத்துல வந்து நம்ம பகவான ஸ்மரணம் இருக்கணும், பகவான நாமத்தை உச்சரிக்கணும். அப்படின்னா இது எல்லாமே நம்ம படிக்கணும், பாகவதத்தை படிக்கணும், பகவத்கீதா படிக்கணும். தொடர்ந்து நம்ம சத் சங்கத்துல இல்லாம இருந்தா பாடுபடுவாங்க. ஏன்னா மறுபடியும் பிறவி எடுத்து என்ன ஆகும், மறுபடியும் பிறப்பு, முதுமை, நோய்,
முதுமை நோய் என்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு நரகரோகத்தை வந்து எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய இது. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். பிரபு ஒரு தடவை ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு. ஒரு தாத்தா வந்து பாட்டிக்கு வந்து ஜடைய போடுறாரு. பாவம் முடியல, அந்த தாத்தா அம்மா முடியல. இவரால ஷர்ட் போட முடியல, அவர் ஷர்ட் போடுறாரு தாத்தா. இப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் வழியில போகும்போது ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு போறாங்க. பாவம். முதுமைன்றது அவ்வளோ பெரிய வேதனை. நோய்ன்றது அவ்வளோ பெரிய வேதனை. எப்போதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வருமோன்னு சொல்லி இப்ப பாருங்க எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல லட்சக்கணக்கான பணத்தையும் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வராங்களான்றது தெரியாது, வீட்டுக்கு வராங்களான்றது கூட நமக்கு தெரியாது. இது எல்லாமே நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா பகவானோட நாமம் தான், பகவானோட பக்தரோட சத் சாங்கித்யம் தான், அப்புறம் சாஸ்திர சேவை. இதுல ஏன் இதை வந்து நம்ம படிக்க சொல்றோம்னா இதுல கோட்பாடுகள் இருக்கு. நீ இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது. பகவான் சொல்றாங்க பாருங்க, எந்த காரணத்தை கொண்டு என்னோட நியமங்களை வந்து நீங்க பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அப்படி ஒரு வேளை நீ பிரேக் பண்றதுக்கு போனா கண்டிப்பா நீ மாட்டிக்குவ, உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை வந்து நீ அனுபவிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால 24 hours நம்மளால முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பகவான நாமத்தை நம்ம சொல்லணும். நாமத்தை சொல்லாம இருந்தா கண்டிப்பா பக்தரோட சாங்கித்தம் இல்லாம இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப கஷ்டப்படுவோம். சாங்கித்தத்துல இருந்தே நம்மளால முடியல. சாங்கித்த இப்ப இருக்கிறவருக்கும் நம்ம பகவானை பத்தி சிந்தனை பண்ணி அவரை பத்தி நம்ம பேசலாம். வெளியே போன உடனே நம்ம மறந்துடும். உடனே நம்ம மாயா வந்து நம்மளை வந்து டக்குன்னு பிடிக்கும். ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் அதேதான், சேம் அதேதான். இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம், அவங்க ஃபோன் கால் வந்துச்சு, அங்க போகணும் இதை பார்த்துட்டே இருந்துடும். நம்ம இந்த வட்டாரத்திலே இருந்துடும். நம்ம இவங்க கிட்ட வாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், டைம் ஆயிடுச்சு. இது வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி சமாதானப்படுத்துறது, ஒரு இறந்த வீட்டுல போயிட்டு நம்ம அவங்ககிட்ட என்ன பேசணும், எப்படி பேசினா அவங்க வந்து, ஏன்னா அந்த சமயத்துல எல்லாருக்குமே வேதனை இருப்பாங்க. மறுபடியும் அந்த ஒரு 10 நாள் 13 நாள் கடந்த உடனே என்ன ஆகும், மறுபடியும் அவங்க ஆட்டத்தை காமிப்பாங்க. சேம் அதேதான். அதுவே மறுபடியும் தொடங்கிடுவாங்க. என்னென்ன பண்றாங்களோ அதை தொடங்கிட்டே இருப்பாங்க. இது சொன்னது எல்லாமே மறந்துடுவாங்க. அதை மறந்துட்டு மறுபடியும் என்னென்ன பேசுனாங்களோ என்னென்ன செயல் செஞ்சாங்களோ அதை பண்ணிட்டே இருப்பாங்க. அதை வந்து மாத்திக்கிறது இல்லை. நம்ம என்ன செய்யணும்ன்றது வந்து மாத்திக்காம அப்படியே விட்டுறணும். ஓகே, யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். டைம் முடிய போகுது. ஸோ யாருக்குமே எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம வந்து நம்ம குரு மகாராஜ்க்காக பிரார்த்தனை பண்ணலாம். குரு மகாராஜ் என்ன கோமா ஸ்டேஜில் இருக்காரு. நம்ம குருநாதரை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரணும். அப்போ இங்க வந்த பக்தர்களோட ஆரோக்கியம் சாந்தியா இருக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு பக்திக்கு வந்து ஒரு தடை வரக்கூடாது. அவங்க ஒரு நாள் தவறாம பகவான நாமத்தை வந்து சொல்றதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பகவானுக்கு நரசிம்மரையும் ராதா கிருஷ்ணா, ராதா மாதவ், ஜெகநாத் சொல்றா அவங்களோட திருவடியில் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணலாம். 3 தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஸ்ரீ ஸ்ரீ நரசிங். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ஹரே. ஸோ ஆன்லைன்ல கூட வந்திருக்காங்க, அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். நம்ம எல்லா பக்தர்களுக்காக, நம்ம குடும்பத்துல இருக்கிற அடுத்த அவங்களோட மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களும் பக்திக்கு வரட்டும், அவங்களும் பகவானோட சேவையில வந்து ஈடுபடுத்திட்டு அவங்களுக்காக நம்ம ஒரு தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. की श्रील प्रभुपाद की, अनंत कोटि वैष्णव वृंद की, गौर प्रेमानंद. हरि हरि हरे 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 கிருஷ்ண மாதாஜி. ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜெபம் மாலை எடுத்துட்டு போயிருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு. அப்படியா? இத்தனை வர முடியாது, பில்லு கூட பாருங்க, அது வேலை கிழமை வந்திருக்கு பாருங்க. அப்போ ரெகுலரா வர போறீங்க புதன்கிழமை. இன்னைக்கே அதே நேத்து நான் வேற இடத்துக்கு போயிருந்தேன், ப்ரோக்ராம் போயிருந்தேன். அதனாலதான்
ஏதோ ஒரு நாள் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவான். சேஞ்ச் பண்ணா கூட இன்ஃபார்ம் பண்ணுவேன். குரூப்ல போட்டுருவோம். பகவான் ஆனாலும் ஒரு நாள் லேட்டா அப்படியா? யதார்த்தமா இருக்குது. யாரும் முடியாது. கரெக்ட். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா போயிடலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஓகே. ஹரே கிருஷ்ணா ஆஃப் பண்ணிடலாமா நந்தோ? தொடர்ந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் மாதாஜி. ஜாயின் ஆயிடுங்க. நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல கூட ஜாயின் ஆகலாம் மாதாஜி. ஆன்லைன் கிளாஸ் கூட இருக்கு. எவ்ரி மண்டே இங்கே இருக்கும். மாதாஜி கூட இன்ஃபர்மேஷன் குரூப்ல இருக்கும். நீங்க நம்பர் கொடுத்தா குரூப்ல போட்டுறோம். மண்டே, டியூஸ்டே, அப்புறம் வந்து சண்டே. அதில் உங்க லிங்க்ல வந்து நான் டைம் கொடுத்துட்றேன். டைம் ஸ்கெட்யூல் கொடுத்துருவேன். நீங்கள் இவர்கிட்ட நம்பர் கொடுத்துருங்க. உங்கள் குரூப்பில் போட்டுருவாங்க. நம்பர் போட்டுக்கோங்க மாதாஜி. குரூப்பில் அப்படியே ஆட் பண்ணிங்க. இப்போ ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா கன்னடாவில் ஒரு சேயிங் இருக்கு. நாளே மாடுவ ಕೆಲಸ ಯಾವತ್ತು இப்போ உடனே செய்யணும். கரெக்ட். தமிழ்ல இருக்கு.